கிரிக்கெட்ல அர்ப்பணிப்புனா அதுக்கு ஒரே ஒரு பேரு ஷேன் வாட்சன் தான். 2019 ஐபிஎல் ஃபைனல்ல கால்ல ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வலியையும் தாண்டி சிஎஸ்கேவுக்காக இவர் போராடின அந்த இன்னிங்ஸை எந்த ஒரு ரசிகனாலும் மறக்கவே முடியாது. மேட்ச் முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேண்ட் முழுக்க ரத்தமா இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு டீமுக்காக உயிரை கொடுத்து விளையாடுற ஒரு உண்மையான போராளி தான் வாட்சன். ஐபிஎல் ஆரம்பிச்ச முதல் சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் சாம்பியன் ஆகும்போது இவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவுக்கு வந்து 2018 ஃபைனல்ல எஸ்ஆர்எச் எதிராக அடிச்ச அந்த அதிரடி செஞ்சுரி. ஆரம்பத்துல 10 பந்துக்கு ரன்னே அடிக்காம இருந்து அப்புறம் ஒரு புயல் மாதிரி மாறி மேட்சை முடிச்சது ஒரு மாசான மூமெண்ட். ஆஸ்திரேலியா டீம்ல இவர் ஒரு மிகப்பெரிய பில்லர். 2007 மற்றும் 2015 வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல வாட்சன் ஒரு முக்கியமான ஆளு. ஓப்பனிங்ல வந்து அதிரடி காட்டுறது மட்டும் இல்லாம மீடியம் பேஸ் பவுலிங்ல முக்கியமான விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காரு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல உலகத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வாட்சனுக்கு என்னைக்குமே ஒரு தனி இடம் உண்டு. வலி இருந்தும் டீமுக்காக போராடின அந்த ரத்தம் சுட்டு இன்னிங்ஸ் தான் வாட்சனை ஒரு லெஜெண்டா மாத்துச்சு. நெக்ஸ்ட் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே.